வணக்கம். நம்ம இந்தியாவில் இருக்கிற கர்நாடகா மாநிலத்தில் மைசூர் தசரா திருவிழா அப்படிங்கிறது உலக புகழ் பெற்ற ஒன்று. தசரா திருவிழா முடிந்த பிறகும் இந்த கண்காட்சி மைதானத்தில் தான் அக்டோபர் மாதம் தொடங்கி ஜனவரி மாதம் வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலங்களில் மிகப்பெரிய நிகழ்வுகளை இந்த கண்காட்சி மைதானத்தில் நடத்துகிறாங்க. அந்த மைதானம் தான் இது. இந்த இடத்துல இருந்து 2 நிமிடம் நடந்து போகிற தூரத்தில் இருக்கிற லாட்ஜில் நாங்கள் தங்கியிருந்தனால அதை உடனே இங்கே இருக்கிற வண்ண விளக்குகளை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு தான் நாங்கள் இந்த இதுக்குள்ளே வந்து பார்க்க வந்தோம். மைசூர் அப்படின்னாலே வண்ண விளக்குகள் ஜொலிக்கும். இவ்வளவு நாள் இந்த எக்ஸிபிஷன் இங்கே இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சு வரல. நேற்று நாங்கள் மைசூர் பேலஸினுடைய அழகை பார்த்து ரசித்து விட்டு வண்டியில் வந்துட்டுருக்கும்போது இங்கே ரொம்ப அழகாக கலராக லைட்டெல்லாம் போட்டிருக்காங்களே என்னன்னு தெரியாமல் சரி அடுத்த நாள் வந்து பார்ப்போன்னு இருந்தோம். அந்த அடுத்த நாள் தான் இது. இதுதான் நுழைவு வாயில். வண்ண விளக்குகள் எவ்வளோ அழகாக அலங்காரமாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் பாட்டெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. உள்ள நுழைவு வாயிலில் வந்த உடனே 2 முகம் மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. அதுலேயும் வண்ண விளக்குகளாக இருந்தது. அதில் தேதி எழுதியிருக்கு 12/2/2023 வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் இருக்குது. அதாவது அக்டோபர் மாதம் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் இருக்குது. நாங்கள் வந்தது கடைசி நாள் தான் இது. ஒரு சில கடைகளை மட்டும் நான் வீடியோ எடுத்தேன். துணி கடைகள், சின்ன குழந்தைகளுக்காக விற்கிற பொருட்கள் எல்லாம் இருக்குல்ல அந்த கடைகள். அதை தாண்டி அடுத்தது போனால் ஒரு குளம் மாதிரி அங்கே இருக்குது. அதில் சின்னதாக ஒரு ஓடம் விட்டுருக்காங்க. அந்த ஓடத்தில் ஏறி நம்ம உட்காந்துக்கிட்டால் ஒரு ரவுண்டு அதை அப்படியே சுற்றி காமிக்கிறாங்க. அப்போ அந்த வண்ண விளக்குகள் சுற்றிலும் இருக்கிறது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த தண்ணீரில் விளக்குகளின் வெளிச்சம் அவ்வளோ அழகாக இருக்கும். அடுத்தது மேலே பாருங்கள், மழை பொழியிற மாதிரியே ஒரு செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். ஒவ்வொரு வண்ணத்துலேயும் மாறி மாறி அது வரும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதையும் தாண்டி உள்ளே போகும் பொழுது பெரிய மைதானம் அது. இதில் நிறைய உணவகங்கள் இருக்குது. ஏகப்பட்ட உணவகங்கள் இருக்குது. நம்ம எதில் வேணாலும் போய் எது விருப்பமோ அதை வந்து நம்ம விலை கொடுத்து வாங்கிக்கலாம். கன்னடத்தில் ஏதோ அவங்க அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கன்னடம் பழகிக்கிட்டு இருக்கிறதுனால ரொம்ப அது தெரியலை என்ன சொல்கிறாங்கன்னு. அடுத்தது விளையாடும் மைதானம். அதாவது விளையாடுறதுக்காகவே சந்தோஷமாக எல்லாரும் பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் சந்தோஷமாக விளையாடுறதுக்காக எவ்வளோ ஜெயின்ட் வீல் மற்றும் ராட்டினங்கள் நிறைய இருக்குது. நீங்களே அதெல்லாம் ஒவ்வொன்றா பாருங்கள்.
எவ்வளோ சந்தோஷமாக எல்லோரும் விளையாடுறாங்கன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இந்த இது வந்து ஓடிட்டு கரெக்டாக நிற்கும்போது தான் நான் பார்த்து அதை வீடியோ எடுக்க போகிறேன். பட் அதோடு அது நின்றுச்சு. அடுத்தது இந்த ராட்டினம் மாதிரி இருக்குதா இல்லை இது என்ன பேருன்னு தெரியல. பட் இதை அப்படியே ரோல் பண்ணி வரும்போது அவங்க எல்லோரும் ஒரே சத்தமாக கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டு இருந்தது. காப்பிரைட்டு ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதுனால நிறைய கூட்டம் அந்த மக்களை வந்து காமிக்க முடியல. திருவிழா முடிந்து 4 மாதங்களுக்கு அப்புறம் இந்த இடம் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா அப்போ திருவிழா அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்திருக்கும்னு. இந்த எக்ஸிபிஷன் மைதானத்துக்கு பக்கத்துலேயே தான் மைசூர் பேலஸ் இருக்குது. இன்னொரு வீடியோவில் மைசூர் பேலஸை ரொம்ப அழகாக நம்ம பார்ப்போம்.
பார்த்துட்டு கடைசியாக நாங்கள் வேறொரு வழியில் திருப்பியும் அதே ஃபஸ்ட்டு நம்ம எந்த என்ட்ரன்ஸில் உள்ளே வந்தோமோ அதே பக்கத்தில் கொண்டு வந்து விடுற மாதிரி தான் அந்த வழி இருந்தது. இதோ இந்த வழியாக வந்து நாங்கள் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். அடுத்த வருஷம் கட்டாயம் தசரா திருவிழா அப்போ இந்த தசரா திருவிழாவை கட்டாயம் போய் பார்க்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். கட்டாயம் அதை போய் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்தது. நன்றி.